தேவர்களையும் முனிவர்களையும் மகிஷி என்ற கொடிய அரக்கி துன்புறுத்தி வந்தாள். அவளது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் தங்களை காத்தருள சிவபெருமானிடமும் மகாவிஷ்ணுவிடமும் சென்று முறையிட்டனர். தேவர்களின் துயர் துடைக்க மகாவிஷ்ணு மோகினி என்ற அழகிய பெண்ணாக அவதாரம் எடுத்தார். சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் தெய்வீக சக்தியுடன் ஒரு குழந்தை பிறந்தது. தர்மத்தை நிலைநாட்டவே அக்குழந்தை பிறந்தது. பந்தள நாட்டின் மன்னனான ராஜசேகரன் குழந்தை வரம் வேண்டி தவம் செய்து வந்தான். ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது பம்பா நதிக்கரையில் கழுத்தில் மணியுடன் ஒரு அழகிய குழந்தையை கண்டெடுத்தான். இறைவனே தனக்கு அளித்த பரிசு என மகிழ்ந்தான். மன்னன் அக்குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு தன் சொந்த மகனைப் போலவே வளர்த்து வந்தான். மணிகண்டன் கலைகள், சாஸ்திரங்கள், போர்க்கலைகள் என அனைத்திலும் சிறந்து விளங்கினான். மன்னன் அவன் மீது உயிரையே வைத்திருந்தான். மணிகண்டன் மீது பொறாமை கொண்ட அமைச்சர் ராணியின் மனதில் நஞ்சை கலந்தான். அவனது சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத தலைவலி என்றும் அதற்கு புலிப்பால் மட்டுமே மருந்து என்றும் பொய் கூறினாள். தன் தாயை குணப்படுத்த கொடிய விலங்குகள் நிறைந்த காட்டிற்கு சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக மணிகண்டன் உறுதியளித்தான். மன்னன் தடுத்தும் அவன் கேட்கவில்லை. தன் தாயின் நலமே முக்கியம் என்று கூறிவிட்டான். காட்டிற்குள் சென்ற மணிகண்டனுக்கு தேவர்கள் அவனது பிறப்பின் நோக்கத்தை உணர்த்தினர். மகிஷியை அழித்து உலகில் தர்மத்தை நிலைநாட்டுவதே அவனது அவதார நோக்கம் என்று அவன் உணர்ந்தான். மணிகண்டன் தன் தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தி மகிஷியுடன் பெரும் போர் புரிந்தான். அதன் போரில் முடிவில் மகிஷி வதம் செய்யப்பட்டால் தேவர்கள் பூமாரி பொழிந்து மணிகண்டனை வாழ்த்தினர். மணிகண்டன் ஒரு புலியின் மேல் கம்பீரமாக அமர்ந்து பல புலிகளின் பின் தொடர நாட்டிற்கு திரும்பினான். அவனது தெய்வீக உருவத்தை கண்ட ராணியும் மந்திரியும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். தன் அவதார நோக்கம் முடிந்து விட்டதால் தான் தெய்வமாக குடிகொள்ள விரும்பும் இடத்தை காட்டுமாறு ஒரு அம்பை எய்தான். அந்த அம்பு சபரி என்ற மலையில் விழுந்தது. மன்னன் அங்கே ஒரு கோயிலை கட்டினான். மணிகண்டன் அங்கே ஐயப்ப சுவாமியாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகிறார்.